ஸோ ஜென்ரலா இந்த 2026க்கு ஜோதிட ரீதியாகவே நிறைய பேர் பலன் சொல்லுவாங்க. நம்ம இந்த வாட்டி என்ன பார்க்க போறோம்னா, எண் கணிதல் ரீதியா பார்க்க போறோம். ஒவ்வொரு எண்ணுக்கும் எல்லா கிரகங்களும் அடக்கம். 1ங்கிறது சூரியன் குறிக்கும், 2ங்கிறது சந்திரன் குறிக்கும், 3ங்கிறது குரு குறிக்கும், 4ங்கிறது ராகு குறிக்கும், 5ங்கிறது புதனை குறிக்கும், 6ங்கிறது சுக்கிரனை குறிக்கும், 7ங்கிறது கேது குறிக்கும், 8ங்கிறது சனி பகவானை குறிக்கும், 9ங்கிறது நம்ம செவ்வாய் பகவானை குறிக்கும். இப்ப 2026 2 + 0 + 2 + 6 கூட்டினீங்கன்னா 10 வரும். ஸோ 1 + 0 1. ஸோ இந்த 2026 பொதுவாக சூரியன் ஆதிக்கம் கொண்ட வருடமாகவே இருக்கும். எண் 9. எண் 9ங்கிறது செவ்வாய் பகவானை குறிக்கும். அதாவது 9ங்கிறது 9, 18, 27 பிறந்தவங்க எண் 9ஐ குறிக்கும். ஸோ செவ்வாயும் சூரியனும் எப்பயுமே சொல்கிறேன், செவ்வாய்க்கும் கோவம் வரும், சூரியனுக்கும் கோவம் வரும். இந்த ஆண்டு அதிகமாக கோவம் வரத்துக்கான ஆண்டாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும். பழி வாங்க தீர்க்கணும்னு நினைக்காதீங்க, யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. இந்த ஆண்டு நீங்கள் பழைய தீர்க்க ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். 9ல் பிறந்தவங்க உங்கள் வேலையை நீங்கள் கடமை செஞ்சுட்டு போங்க, உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக்கோங்க. 2026 எல்லாருக்கும் பெரிய பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. நான் எண் ரீதியாக சொல்லியிருக்கேன். எண் ரீதியாக எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கும், எவ்வளோ பாதிப்பாக இருக்கும் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த 2026 தமிழக மக்களுக்குள்ள அனைத்து மக்களுக்கும் நல்ல ஆண்டாக அமையட்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.